ஹலோ கைஸ், ஃபாரஸ்ட் ட்ரேடிங்கில் ஃபாரஸ்ட் அக்கௌண்ட் எனக்கு எப்படி ஓப்பன் பண்ணே தெரியல ப்ரோ. எனக்கு வந்து நீ ஒரு வீடியோ முழுசாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி போடு ப்ரோ. நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா க்ளீனாக எப்படி ஃபாரஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சப்போஸ் புரியலனாலும் நீங்கள் கமெண்ட்டில் எந்த டவுட் வந்தாலும் கேளுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் போட்டிங்கன்னா லிங்க் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இந்த வீடியோ வந்து ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ரிசர்ச் பாரில் எக்ஸாம்னு போட்டாலே போதும் கைஸ். எக்ஸாம்னு போட்டு ஜஸ்ட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் 360 ட்ரேடிங் ஆப்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் தான் காட்டும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து நீங்கள் ஓப்பன் கொடுக்காது, இன்ஸ்டால் கொடுத்துட்டு அப்படியே டேரெக்டாக க்ரோமுக்கு வந்துடுங்க. க்ரோம் வந்து எக்ஸாம் 360ன்னு போடுங்க, இல்லை எக்ஸாம் ப்ரோக்கர்னு போடுங்க. ஃபாரஸ்ட் ப்ரோக்கர்னு போட்டிங்கன்னா இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமோட ஃபுல் ரிவ்யூவும் பண்ண போகிறேன். இதில் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதில் முதல்ல நீங்கள் வந்து கீழே இருக்கிறத படிச்சிங்க. அதாவது ரிஸ்க் வார்னிங் கொடுத்து, அதான் நீங்கள் வந்து உங்களோட அமௌண்ட் வந்து லாஸ் ஆனாலும் அவங்களுக்கு எதுவும் கிடையாதுன்னு அந்தமாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடு வித் யூ பெஸ்ட் ஸ்பெண்டட். இதில் வந்து பிப்ஸ் ஒரு இதுக்கும் உங்களுக்கு வந்து பிப்ஸ் பிடிப்பாங்க, ஒரு எடுக்கிற ட்ரேடுக்கு சார்ஜஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100% வந்து உங்களுக்கு வந்து போனஸு. நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணாலும் 100% உங்களுக்கு அப் டு $100 $100. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து காப்பி ட்ரேடிங் வந்து பண்ணலாம். கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஓன் ரிசல்ட் ஆர் ப்ரொவைடிங் நம்பர். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 பில்லியன் ட்ரேடர் இதில் இருக்காங்க எக்ஸாம் பிளாட்ஃபார்மில். 0 ரிஜெக்டட் ட்ரேடர். அப்புறம் பார்த்தீங்கன்னா 92% மேனுவலாகவே வித்ரா கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. 92.9% மேனுவலாகவே அப்ரூவல் ஆகிடும் வித்ராவிலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோ ஐடென்டி காஸ்ட்டு, எந்த ரூல்ஸுமே ஐடென்டியாக கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வித்ராவல். இதில் எல்லாமே பெனிஃபிட் காய்ஸ். இப்போ எல்லாமே நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கெட் ஸ்டார்ட் கொடுங்க. கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல உங்களோட இமெயில், உங்களுக்குன்னு ஒரு இமெயில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இமெயில் கொடுக்க போகிறீங்க. இங்கே வந்து இமெயில் பாஸ்வேர்டெலாம் நீங்கள் கொடுக்க தேவை. உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு அதில் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு ஆல்ஃபா லெட்டர் இருக்கணும், ஒரு 15 கேரக்டருக்குள்ளே இருக்கணும். இதேமாரி அங்கே ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணி அதுங்க பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா ஐ ஹேவ் அக்ரீன் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கேட்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்துட்டா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஆப்பில் போகணும். சரி இருங்க, நான் எக்ஸாமில் இந்த இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இந்த ஆப்பை போய்ட்டு இன்ஸ்டால் பண்ண ஆப்பை போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும் கைஸ். நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு என்ன பண்ணணும், வெயிட் பண்ணுங்கள். கீழே லாகின் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அங்கே சொன்னோம் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஜிமெயில் கொடுத்து லாகின் பண்ணணும். அந்த ஜிமெயில் போட்டு அதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு அங்கே கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு எடுத்து நீங்கள் போட்டு ஜஸ்ட்டு நீங்கள் லாகின் கொடுத்தாலே நீங்கள் அவ்வளோதான் கைஸ். கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் புரோக்கரை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஃபாரஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை. அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு வாட்டி லாகின் பண்ண சொல்லி நீங்கள் வந்து ஓடிபி போட்டே ஆகணும். அதேமாதிரி உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் அந்த ஜிமெயிலோட இதுக்கு வந்துடும். நீங்கள் ஓடிபி, அந்த ஓடிபி பாருங்கள், நான் போடுறேன் பாருங்கள். அதேமாதிரி வந்தால் நீங்கள் கொடுத்த வெரிஃபிகேஷன் கொடுத்த அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து ஓடிபி வந்துடும். இது நீங்கள் 20 செகண்டுக்குள்ளே போட்டுரும், இல்லை எக்ஸ்பீரியட் ஆகிடும். நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வெரிஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுங்க. இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரொசீஜர் கடை என்னன்னு சொல்கிறேன், மேபி லேட்டர் கொடுத்துக்கலாம். அதை அங்கே பாருங்கள் டெபாசிட்னு இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். நான் டெமோ அக்கௌண்ட் வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் ரியல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் கொடுத்து இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிள் இது தான் கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணுறது தான். அது நீங்களே ஈஸியாக பண்ணிடலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, அங்கே டெபாசிட் இருக்கும், அது தொட்டிங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் கேட்கும். நீங்கள் இதை கொடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. நீங்கள் கொடுத்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து MT5 MT4 கேட்கும். நீங்கள் வந்து MT5 கொடுத்துங்க, அதான் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லோ ஸ்டாண்டர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிங்க. ஏன்றனா அதில் மல்டிபிள் ஃபாஸ்ட் கரண்ட்லி ஆப்ஷன் இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிப்ஸ் ரொம்பவே உங்களுக்கு கம்மியாக கமிஷன் பிடிப்பான். இந்த மாதிரி நீங்கள் மினிமம் ட்ரேடு 0.01லேருந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம் கைஸ். ஒரு பிகினருக்கு நல்லாவே இருக்கும். அல்ட்ரா லோ ஸ்டாண்டர்ட் எடுத்துங்க, அதுவே ரொம்ப உங்களுக்கு ஒரு பிகினருக்கான அது கரெக்டாக இருக்கும் கைஸ். அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துங்க. கண்டினியூ கொடுத்துட்டு அது எல்லாமே உங்களுக்கு வேறு எதனா வேணுன்னா கூட பார்த்துங்க கைஸ். அப்புறம் கொடுத்துட்டு இதை பார்த்துங்க. USD தான் உங்களோட பேஸ் கரன்சி. கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கணும் கைஸ். இங்கே இதுதான் வந்து லாஸ்ட் பொசிஷன் நான் நினைக்கிறேன். கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணுங்கள். உங்களோட ஐடி பாஸ்வேர்டை போட்டுங்க. அதே போட்ட ஐடி பாஸ்வேர்டு தான், வேறு எதுவும் மாற்றிலாம் போடாதீங்க. அதே பாஸ்வேர்டு போட்டு கம்ப்ளீட் கொடுங்க. கம்ப்ளீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. தேங்க்யூ யுவர் கிரியேஷன். பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு கைஸ். கங்க்ராச்சுலேஷன். பாருங்கள் ரியல் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு.
இப்போ வந்து உங்களோட வேலை முடிஞ்சு விடுச்சு எல்லாமே. இப்போ நீங்கள் டெபாசிட் கொடுத்தா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் போய் டெபாசிட் பண்ணலாம் லைவாகவே. ஜஸ்ட்டு உங்களுக்கு யூபிஐயே நீங்கள் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் யூபிஐ தான் நீங்கள் வச்சுருப்பீங்க, இல்லைன்னா வச்சிங்க இவங்களால ஆன்லைன் பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியுமாலும் பண்ணுங்கள். யூபிஐ தான் எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். யூபிஐ கொடுத்துங்க, அப்செட் ஆல் கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா வெறும் $20 நம்ம வந்து இது பண்ணலாம். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட லிங்க்ல இருந்து நீங்கள் இது பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து $100 போட்டாலும் $100 உங்களுக்கு போனஸாகவே வரும் கைஸ். ஆமாம், நீங்கள் இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் $50 டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு $50 வரும். ஆக மொத்தம் $100 வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். பாருங்கள், 10,000 போட்டால் அதுக்கு எனக்கு அப்படியே அதுவே கேல்குலேஷன் பண்ணி $103 காட்டுது. நீங்கள் அப்படியே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக யூபிஐயில் போயிடுங்க. இவ்வளோ தான் இதோட ப்ரொசீஜரு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினருக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே €0 தான் வந்து நான் சஜஷன் பண்ணுவேன். ஏன்னா அதில் தான் கொஞ்சம் லாட்டும் கம்மியாக இருக்கும், பிப்ஸும் கம்மியாக இருக்கும். உங்களால் கரெக்டாகவும் உங்களால் ஒரு பிகினரால் கரெக்டாக ட்ரேட் பண்ணி உங்களால் கற்றுக்க முடியும். இதை பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எல்லா டூல்ஸுமே சைடில் இருக்குது பாருங்கள். பை சேல்ஸ் மேலே கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இதில் ட்ரேட் எடுக்கவே கூடாது. ஏன்னா இதில் வந்து ரொம்பவே ஆப்ஷன் கம்மி தான். நீங்கள் மெயினாக வந்து MT5 தான் ட்ரேட் இருக்கணும். அதான் வந்து மெயின். இப்போ பண்ணிங்க பார்த்தீங்களா, இது வந்து முடிஞ்சிச்சு. இதோட உங்களுக்கு வந்து இதில் போகிற அந்த ஆப்பில் போகிற வித்ரா போடுறதுக்கு மட்டும்தான் இந்த ஆப்பில் நீங்கள் போக போகிறீங்க. இதோட இந்த ஆப்பில் நீங்கள் போக போகிறதில்ல. டெமோ ரியல் பார்த்துங்க. ரியல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சு லைவாகவே அதுவும் அடுத்து என்ன பண்ண போகிறோம் இதை பாருங்க கைஸ். நான் சொன்னதுக்கு என்ன காரணம்னா MT5லேருந்து பாருங்கள் ஐடி பாஸ்வேர்டு வந்துடுச்சு. இதுதான் உங்களுக்கு மெயினே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த MT5 வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட வேலையை நீங்கள் ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதெல்லாம் எல்லா ட்ரேடும் எடுக்க போகிறீங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் HSMல எப்படி வந்து லாகின் பண்ணணும்னு கற்றுன்னு இருப்பீங்க. க்ளீனாக எப்படி லாகின் பண்ணி அதை ரியல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு க்ளீனாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நம்புகிறேன். எதுவும் புரியலனா கூட டவுட்டு கேளுங்க கமெண்ட்டில். இதோட முடிஞ்சிச்சு. நம்ம HSM வந்து எப்படி லாகின் பண்ணணும்னு முடிஞ்சிடுச்சு ஓப்பன் பண்ணி. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து MT5 தான் இனிமேல் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம் கைஸ். அது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் க்ளீனாக.